சமீபத்துல வைகோ அவர்கள் திருமாவளவனோட பேச்சுக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நக்கல் நையாண்டித்தனமாக சில விஷயங்களை பேசியிருந்தாரு. அப்படி என்ன திருமாவளவன் சொல்லிட்டாருன்னா, இப்ப ஒரு தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, தாவேக்காவோட அமைச்சரவையிலும் பங்கு கொண்டிருக்காங்க, ஆனா நாங்க தாவேக்காவுடன் கூட்டணியில இல்லைன்னு சொல்றாரு. அதே ஒரு கட்டத்துக்கு மேல நாங்க திமுகவுடனான இந்த நட்பில் தொடர்கிறோம்னு சொல்றாரு. இதுக்கு இந்த பேச்சு தான் நம்ம ஒட்டுமொத்தமா ஒரு நோபல் பரிசே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வைகோ அவர்கள் பேசியிருந்தாரு. இப்ப திருமா அவர்களோட நிலைப்பாடு என்ன? அன்னைக்கு திமுக கூட்டணியில இருந்து வெளியே வரும்போது பல்வேறு காரணங்களா சொல்லிட்டு வந்தாங்க. இங்க பிரசிடென்ட் ரூல் எல்லாம் வந்துடக்கூடாது, அதுக்கப்புறமா கொஞ்சம் அமைச்சரவையில பங்கு கொண்ட அப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் தான் பேசினேன், பல மேடைகளை நான் தான் சொன்னேன், தாவேக்கா ஒரு RSS மற்றும் பிஜேபியோட தத்து பிள்ளைகளா இருக்கிறாங்க நான் சொன்னேன். ஆனா எப்போ அவங்களுக்கு பெரும்பான்மை அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அவங்க இந்த இடதுசாரிகளை நோக்கி வந்தாங்களோ, அவங்க அதிமுக கிட்ட போகாம PMK கிட்ட போகாம ஒட்டுமொத்தமா எங்க கிட்ட வந்தாங்களே, அதனால எங்களோட நம்பிக்கையை தாவேக்கா பெற்றிருக்கிறது என்ற வகையில திரும்ப அவர்கள் பேசியிருந்தாரு. இன்னைக்கு ஆதரவும் கொடுத்தாச்சு, அமைச்சரவைக்குள்ளேயும் போயாச்சு, அவங்க பிஜேபியோட கைகூலிகள் இல்லைன்னு சொல்லி திரும்ப அவர்கள் நம்புறாரு. ஆனா இன்றைய வரையுமே எதற்காக நாங்க தாவேக்கா கூட்டணியில தொடர்கிறோம், நாங்க தாவேக்கா கூட்டணியில இருக்கிறோம்ன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாரு. இது VCK மட்டுமா பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகளும் இதே நிலைப்பாடு எடுக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரையுமே தாவேக்கா அரசு ரொம்ப சிறப்பான ஒரு ஆட்சி, இது களங்கம் இல்லாத ஒரு ஆட்சி, பிஜேபியை பயங்கரமா எதிர்க்கிறாங்க, நாங்க துணை நிற்போன்ற அளவுக்கு அவங்க பேசலனாலுமே 5 ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சி தொடர நாங்க உறுதியாக இருப்போம்னு சொல்றாங்க. ஆனா அதே சமயத்துல அவங்களும் நாங்க கூட்டணியில இல்லைன்னு சொல்றாங்க. முதலே பார்த்தோம்னா இந்த ஆதரவு அளிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற நிலைப்பாடுக்கு இந்த இடதுசாரிகள் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும் போது திருமாவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, கம்யூனிஸ்டுகள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் என்னோட முடிவுன்னு சொல்லியிருந்தாரு. அதன்படி 2 பேரும் சேர்ந்து ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா தோழமை கட்சிகள் சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை நடத்தி முடிச்சாங்க. அந்த கூட்டத்துல இடதுசாரிகளோட நிலைப்பாடு எதுவோ அதுதான் என்னோட நிலைப்பாடுன்னு சொன்ன திருமாவர்கள், கம்யூனிஸ்டுகள் அந்த கூட்டத்துல பங்கு கொள்ளல, ஆனா திருமாவர்கள் அந்த கூட்டத்துல பங்கு கொண்டாரு. சரிப்பா சரி, கம்யூனிஸ்ட் ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க ஸ்டாண்டா நிக்கிறாங்க, அவங்க அமைச்சரவைக்குள்ளேயும் போல நாங்க கூட்டணியும் இல்லைன்ற நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்க, ஓகே. இன்னைக்கு திருமாவர்கள் அமைச்சரவைக்குள்ளேயும் போயிட்டாரு, அதையும் தாண்டி இன்னைக்கு அந்த கூட்டத்திலும் பங்கு கொள்கிறாரு. அதாவது கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரையுமே தெளிவா இருக்காங்க, இந்த கூட்டத்துல நான் பார்ட்டிசிபேட் பண்ணனா நானும் கூட்டணி கட்சி அப்படின்ற பேர் எங்களுக்கு வந்துரும், அது எங்களுக்கு வேண்டாம். அதனால வருங்காலத்துல இந்த அரசு ஏதாவது முரண்பாடான விஷயங்களை பண்ணாங்கன்னா எங்களால கூட்டணி கட்சிக்குள்ள இருந்து எதையும் பண்ண முடியாதுன்றதுல அவங்க கிளியரா இருக்காங்க. சரி, திருமாவர்கள் அந்த கூட்டத்துக்கு போயிட்டாரு. அப்பவும் ஒரு படி மேல என்ன சொன்னாங்கன்னா, இது கூட்டணிக்கார அந்த மீட்டிங்லாம் கிடையாதுங்க, இது ஜஸ்ட் என்னன்னா ஒரு நன்றி சொல்வதற்கான ஒரு விருந்தளிப்பு விழாவா தான் இது இருந்துச்சுன்ற அளவுக்கு பேசினாங்க. அதுக்கப்புறமா அந்த கூட்டத்துல இருந்து ஒரு புகைப்படம் வெளியாது. அதுல பாத்தீங்கன்னா வைகோ அவர்கள், ஆதவஜனா, தாவேக்கா, VCK போன்ற கட்சிகள் எல்லாருமே திருமாவளவன் உட்பட எல்லாரும் கையை நோக்கி இந்த கூட்டணி கட்சிகளுக்கு NDA கூட்டணி ஒரு போஸ்ட் கொடுப்பாங்களே, கிட்டத்தட்ட அதே போஸ்ட் தான் இருந்துச்சு. இந்த புகைப்படத்துக்கு அப்புறமாவது திருமாவர்கள் வெளியே வந்து, ஆமாங்க நாங்க கூட்டணியில இருக்கிறோம், ஏன்னா நீங்க கொடுத்த போஸ்ட்ல அப்படிதான் இருந்துச்சு, வெளியே சொல்லிடுவாரா, வெளிப்படையாக அறிவிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணி கேள்வி கேட்டதுமே, நான் கூட்டத்தில் பங்கு கொண்டேன், கையை உயர்த்தி போஸ்ட் எல்லாம் கொடுத்தேன், இப்படி நான் ஒரு பார்ட்டிசிபேட் பண்றது மூலமாக மட்டுமே நான் கூட்டணியில இருப்பேன், நீங்க எப்படி சொல்லுவீங்க, நாங்க கூட்டணிலாம் இல்ல, இன்னைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலன்ற அளவுக்கு பேசிட்டாரு. ஆனா அன்னைக்கு அந்த மீட்டிங்ல பங்கு கொண்ட மற்ற கட்சிகள் என்ன சொன்னாங்கன்னா, கூட்டணிக்குள்ள இருக்கிறோம், இந்த கூட்டணி தொடர்பான இந்த கூட்டணிக்கு ஒரு பேர் வைக்கக்கூடிய அந்த அளவரையுமே நாங்க பேசணும்ன்ற அளவுக்கு பேசினாங்க. சரி, திருமாவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இப்ப வரையுமே கூட்டணி பேச்சுவார்த்தை எதுவுமே நடத்தல, அப்படி தாவேக்கா ஒரு கூட்டணியை அமைத்தா நாங்க அதுல பங்கு கொள்வோம் அப்படின்ற அளவுக்கு பேசியிருந்தாரு. இதைதான் மாணிக்கம் தாகூர் அவர்களும் கேட்கிறாரு, என்ன நீங்க உங்க நிலைப்பாட சரியாக சொல்லுங்க, இன்னைக்கு வைகோ அவர்கள் நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொன்னாரா, அதுதான் மாணிக்கம் தாகூர் என்ன சொல்றாருன்னா, ஆதரவு, கூட்டணி, தோழமை, இந்த 3 வார்த்தைகளை வச்சு நீங்க வார்த்தை விளையாட்டை காட்டாதீங்க, உங்க நிலைப்பாடு என்னன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்லிடுங்கன்னு சொல்லி தொடர்ந்து நிறைய பேர் விமர்சனம் வச்சுட்டே வராங்க. இந்த தாவேக்காவுக்கு ஆதரவுன்ற நிலைப்பாட்டை எடுத்ததுமே திருமாவர்களோட பேச்சுல ஒவ்வொரு நாளைக்குமே முரண்கள் இருக்கு. எதற்காக ஸ்ட்ராங்கா நான் TVKக்கு ஆதரவு, TVK கூட்டணியில இருக்குன்ற நிலைப்பாட்டை எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி எல்லாருமே தொடர்ந்து கேள்வி கேட்டு வரும்போதுதான் இன்னைக்கு இன்னொரு பேச்சுவார்த்தை இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் ஃபுல்லா, மீடியாக்கள் ஃபுல்லா பரபரப்பா பேசப்படுது. தாவேக்கா பாமகவை நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்ற தகவல் வெளியாது. இன்னும் கூடிய விரைவில் VCK தாவேக்கா கூட்டணியை விட்டு வெளியேறினாலுமே அவங்களுக்கு கவலை இல்லை, ஏன்னா இந்த கூட்டணிக்குள்ள PMK வர போறாங்க. சரி, எதை வச்சுப்பா இப்படி பேசுறீங்க, அவங்கதான் ஒரு மத சார்பற்ற ஒரு கூட்டணி உருவாக்க போறாங்களே, அதுவும் பாசிச சக்தியோட, பாயாச சக்தியோட ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சியாச்சு, இவங்க சமூக நீதி பேசுற ஒரு கட்சியாச்சு, சாதியெல்லாம் உடைச்சிட்டோன்னு சொல்ற கட்சியாச்சு, இவங்க எப்படி PMK உள்ள சேர்ப்பாங்க, எதை வச்சுப்பா சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல அன்புமணி அவர்கள் தலைமை செயலகத்துக்கு
நீதிமன்றத்துக்கு இந்த மேகதாது தொடர்பான ஒரு மனு கொடுக்க போறாரு. அப்போ புஷி ஆனந்த் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பை கொடுத்தாருதான் இங்க எல்லாருக்குமே கேள்விக்குறியான இந்த ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய விஷயமாக அந்த சந்திப்பு என்பது இருந்துச்சு. அன்னைக்கு அன்புமணி அவர்கள் தலைமை செயலகம் போறாரு, பார்க்கிங் வரையும் வந்து புஷி ஆனந்த் அவர்கள் வாங்க வாங்க வரவேற்று போறாரு. அதையும் தாண்டி அமைச்சரோட சீட்ல நீங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு அன்புமதி கேட்க, நாளை எப்படிங்க உங்களுக்கு ஈக்குவலா உட்கார முடியும், நாங்களும் உங்களுக்கு நிகரான வந்தாங்க, நான் உங்க கூட வந்து உட்காந்துக்கிறேன்ற அளவுக்கு புஷி ஆனந்த் பேசியிருக்காரு போல. இப்படி எதற்காக இவங்க இவ்வளவு பெரிய விருந்தோம்பல் பண்றாங்க? இன்னைக்கு நீங்க தலைமை செயலகத்துக்கு மட்டும் வாங்க, அதற்கான இந்த விருந்தோம்பல் கிடையாது, நீங்க கட்சிக்குள்ளேயும் உள்ள வரலாம், கூட்டணிக்குள்ளேயும் உள்ள வரலாம் அப்படின்ற காரணத்துக்காக தான் புஷி ஆனந்த் இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாரா? அப்போ தாவேகா பாமகவை நெருங்கிட்டு இருக்கு. விரைவில் பாத்தீங்கன்னா இப்படி பாமக கட்சி கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்கன்னா விசிகே வெளியேறுவார்கள். அதை காரணமாக கொண்டுதான் நாங்க இன்னும் திமுகவுடன் அந்த நட்பில் இருக்கோம்னு சொல்றாரு. அப்ப என்ன ஒரு ஸ்டாண்டை வெளிப்படையாக திரும்ப சொல்றாருன்னா, எங்களுக்கு வைகோ மாதிரிலாம் கிடையாது. வைகோ அவர்கள் இந்த கூட்டணி விட்டு வெளிவரும்போது பல்வேறு விமர்சனங்கள், கடுமையான தாக்குதல்லாம் திமுகவை நோக்கி முன் வச்சாரு. அதனால அவருக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது. இதுக்கப்புறம் தாவேகா பொறுத்தவரையும் அமைச்சரவையில இல்ல, சட்டமன்றத்துல போக முடியாது, எதுவுமே இல்ல. ஆனா ஆதரவு வந்துட்டாரு. இதுக்கப்புறம் அவங்க என்ன தராங்களோ அதை வாங்கிட்டு இங்கதான் இருக்க முடியுமே தவிர வேற ஒரு கூட்டணிக்கு அவரால் போக முடியாது. என்டிஏக்கு அவரால் போக முடியுமா? போக முடியாது. மறுபடியும் திமுக கூட்டணிக்கு வர முடியுமா? ஏன்னா ஒரு கடுமையான விமர்சனங்களை முன்னெச்சு வந்திருக்காரு. அங்கேயும் போக முடியாது. தாவேகா கூட தான் இருந்தானோ. ஆனா இந்த நிலைமை என்பது எங்களுக்கு இல்ல. நாங்க திமுக கூட்டணியில இருந்து வெளியேறும் போதே நாங்க ப்ராப்பரா சொல்லிதான் வந்திருக்கோம். இன்னும் பாத்தீங்கன்னா இரண்டு கட்சிகளுக்கு இடையான உறவு என்பது அப்படியே இருக்கு. நாளைக்கே தாவேகா இந்த பாமக உள்ள வருவது தொடர்பான நிலைப்பாட்டை எடுத்தா நாங்க வெளியேறுவோம். அப்போ இந்த ஒரு சைன் அவர் வெளிக்காட்டுறாரா? இப்போ இந்த விஷயம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, காத்தடிச்சதால மரம் அசைச்சுதா இல்ல மரம் அசைஞ்சால காத்து வந்துச்சா அப்படி கேள்வி இருக்குல்ல, அது மாதிரிதான் இருக்கு. என்னன்னா இப்ப திருமாவர்களை பொறுத்தவரையுமே எல்லா விஷயங்களுக்குமே ஆமா போடாம இப்ப டிஎம்கேக்கு நிகரான ஒரு அந்த கண்ணன் அறிக்கை என்பது விசிக தரப்புல இருந்தும் கம்யூனிஸ்ட் தரப்புல இருந்தும் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்க ஏதாவது மாநில உரிமைகளுக்கு எதிராக ஒரு விஷயங்களை செஞ்சா, இப்ப வரம்பு மீறி ஏதாவது செயல்களை செய்யறான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சமீபத்துல வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவி கொடுத்தது, அப்புறம் ஜோசியக்காருக்கு ஒரு பதவி கொடுக்கறது, குதிரைபேரம் தொடர்பான சில விஷயங்களை பேசியிருந்தாரு. இது ஜனநாயகத்துக்கு உகந்தது அல்லன்ற அளவுக்கு எல்லாம் பேசியிருந்தாரு. இப்படியெல்லாம் இவங்க நம்மள கேள்வி கேட்கிறாங்களே, இப்ப உள்ள ஆதரவும் கொடுத்துட்டு நம்ம அமைச்சரவை சீட்டும் கொடுத்துருக்கோம், அதையும் தாண்டி பொது மேடைகள்ல நம்மளே திட்டுற அளவுக்கு பேசுறாங்களே, அப்ப நம்ம சீண்டி பார்க்கணுன்ற காரணத்துக்காக பாமகவை வந்து நெருக்கம் காட்டி மிரட்டுகிறார்களா விசிகேவை? இதுதான் இன்னொரு விஷயம். அப்படியே இந்த விஷயத்த வேற மாதிரி பார்த்தோம்னா, நீங்க பாமக உள்ள கொண்டு வந்தீங்கன்னா நான் விசிக போயிடுவேன்ற அளவுக்கு இப்படி இந்த மாதிரி காத்து அடிச்சதால மராசிதா இல்ல மராசிதால காத்து வந்துச்சான்ற கதையா தான் இது ஒட்டுமொத்தமா இருக்கு. ஆனா இந்த ஒட்டுமொத்த விஷயங்களுமே ஒரே புள்ளிக்கு தான் வந்து நிக்குது. இப்ப தாவேகா பொறுத்தவரையுமே விசிகேவா இல்ல பிஎம்கேவா, இந்த ரெண்டு ஆப்ஷன் எதப்பான்ற அளவுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க. தாவேகா பொறுத்தவரையுமே விசிகேவோ பிஎம்கேவோ அவங்கள பொறுத்தவரையுமே இது ஒரு எண்ணிக்கையா தான் அவங்க பார்ப்பாங்க. இது ரெண்டுனா இது நாலு இப்படிதான் பார்க்க போறாங்க. அதை தாண்டி இது தலித்களுக்கான ஒரு எழுச்சி ஒரு கட்சி, அதனால இவங்க நம்மளுக்குள்ள இருக்கணும், இவங்க இருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு மத சார்பற்ற கட்சியா இருப்போம் அப்படிலாம் தாவேகா யோசிப்பாங்களான்னா அது மிகப்பெரிய ஒரு சந்தேகமான ஒரு விஷயம் தான். இன்னும் வரையுமே இடதுசாரிகளோட ஆதரவு பெற்றிருப்பதால நாங்க ஒரு இடதுசாரிகள், அதாவது நாங்க சமுதாயத்திற்கான நீதிகளுக்கான போராடுவோன்ற அளவுக்கு தாவேகா ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த இமேஜ்க்காக மட்டும் தான் இடதுசாரிகள் இங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நாளைக்கே பிஎம்கே உள்ள வருது, விசிக வெளியே போகுதுன்னா அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே தாவேகாக்கு இல்ல. ஏன்னா இவங்களை பொறுத்தவரையுமே எல்லா கட்சிகளையுமே அது ஒரு சமுதாயத்திற்கான உணர்வா அவங்க பார்க்க மாட்டாங்க. எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு எண்ணிக்கையை தான் பார்ப்பாங்க. திருமாவர்கள் சொல்லியிருந்தால இது மாதிரி எங்கிட்ட ஆதரவு கேட்டாங்க, அதன் காரணமாக இவங்க பிஜேபி கைக்கூலி இல்ல நான் நம்பிட்டேன்னு சொன்னாங்களே. விஜய் அவர்கள் நன்றி சொல்ல கூட்டத்துல என்ன சொன்னாரு? கொடுத்ததுதான் கொடுத்தீங்க, இன்னும் 10 சீட்டு சேர்த்து கொடுக்க வேண்டியதானே, அப்படி நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா நான் எதற்காக இப்படி விசிக கிட்ட போய் கேட்கணும், நான் வந்து எதுக்குமே வெளியே வர மாட்டேன், என்ன போயிட்டு விசிக ஆபீஸ் கம்யூனிஸ்ட் ஆபீஸ் எல்லாம் பார்க்க வச்சிட்டீங்களே, அப்ப இன்னும் ஒரு 10 சீட்டை கேட்டு கொடுக்க வேண்டியதானே, நான் இவ்வளவு போய் பார்த்திருக்க மாட்டேன்ற அளவு தான் அவர் பேசியிருந்தாரு. அது ஒரு புலம்பல் தான். அப்ப ஒரு அரசியல் அறிவு இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், இதே தாவேகா அரசு பெரும்பான்மை அந்த 118ன்ற மேஜிக் நம்பருக்கு அவங்க தன்னிச்சையாகவே வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக விசிகோட ஆதரவு எங்களுக்கு வேணும்னு கேட்டிருப்பாங்களா? அவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க. அப்போ இத வந்து திருமாவர்கள் புரிஞ்சுக்கிட்டாரா? வருங்காலத்துல இவரோட செயல்பாடுகள் எல்லாமே உண்மையாகவே ஒரு பாஜக எதிர்ப்பு, மாநில உரிமைகளுக்காக போராடுவதை நோக்கி போகுமா? அதனால நாம அவசரப்பட்டு இந்த கூட்டணிக்குள்ள போக வேணாம்னு சொல்லி ஒரு கால்குலேட்டட் மைண்ட்ல தான் திருமாவர்கள் இப்படி பேசுறாரு. அதனாலதான் தினம் தினம் அவர் பேசுறது சர்ச்சையாகுதா இல்ல சர்ச்சையாக்கப்படுதான்ற கேள்விகளே தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இப்படி திருமாவர்களோட இந்த தாவேகா அரசின் மீதான நம்பிக்கையில சில இந்த விரிசல்கள்லாம் ஏற்பட்டு
ஏற்பட்ட காரணத்தினாலதான் இப்படி தினம்தோறும் அவர் பேசக்கூடிய கருத்துக்கள்ல பல்வேறு முரண்பாடுகள் வந்துட்டு இருக்கு. இந்த விஷயம் என்பது திருமாவர்களுக்கு மட்டுமா, திருமாவர்கள் மட்டும்தான் விசிகான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. கட்சிக்குள்ளேயே பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஒரு தரப்பு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தாவேக்கா வேண்டாம்னு சொல்ல, ஒரு தரப்பு இன்னும் தாவேக்கா போய் இணையலாம் கூட்டணிக்குள்ள போலான்னு சொல்றாங்க. இல்ல வேணான்னு சொல்லக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல ஆதி திராவிட நலன்துறைய சமூக நீதித்துறைன்னு மாத்துறாங்க. இதுக்கே கட்சிக்குள்ள பல்வேறு மாற்று கருத்துக்கள்லாம் இருக்கு. இதுக்கு ரவிக்குமார் என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் ரொம்ப தப்புன்ற மாதிரி அவரு கண்டிச்சு பேசுறாரு. ஆனா வன்னியரசு என்ன சொல்றாரு, இது வரவேற்கத்தக்கதுன்னு சொல்றாரு. திருமாவளவன் நிலைப்பாடு என்னன்னு தெரியல. இப்படி கட்சிக்குள்ளேயே பார்த்தோம்னா தாவேக்கா அரசு நோக்கி பலர் கேள்வி கேட்கிறாங்க. அமைச்சரவைக்குள்ள பங்கு கொண்டு நம்மளுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சதுன்ற காரணத்துக்காக இந்த அரசை டிஸ்டர்ப் பண்ணாம வன்னியரசு பேசுறாரு. பல்வேறு விமர்சனங்களை விசிகாவே வாங்கிட்டு வராங்க. ஒரு ஆணவ படுகொலை நடக்குதுன்னா முந்தைய ஆட்சி காலங்கள்ல விசிகின்ற கட்சி எந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, அவங்களுக்கு நீதி கிடைக்கிற வரையுமே அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை எந்த அளவுக்கு அவங்க அழுத்தம் கொடுப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். இது எல்லாமே இந்த ஆட்சியில செய்யலையே விசிகான்ற கேள்விகளும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக மனதில் வைத்துக் கொண்டுதான் நாளைக்கே பிஎம்கே உள்ள வந்துடும். நம்ம போனாலும் உங்களுக்கு கணக்கு கிடையாது. அதையும் தாண்டி பல்வேறு விஷயங்கள் நம்ம கட்சிக்குள்ளேயே ஒரு எதிர்ப்புகள்லாம் வந்துட்டு இருக்கு. இன்னும் கூட்டணிக்குள்ள போறது என்பது நம்மளுக்கு சேஃபா இருக்காதுன்னு சொல்லிதான் திருமாவர்கள் யோசிக்கிறாரு. அதன் காரணமாக தான் நாங்க திமுகவுடன் இந்த நட்புல இருக்கிறோம்னு சொல்லி இன்னொரு செக்கையும் வைத்துட்டு போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி பெரும்பான்மை ஆதரவு போகும்போது எப்படி எல்லா கூட்டணி கட்சிகளையும் வந்து ஒரு கொதிநிலையிலே வச்சிருந்தாரோ, இப்பவும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் போது நாங்க இந்த மாதிரி ஒரு கொதிநிலையே வச்சுக்கிறோம். அதாவது இந்த கூட்டணிக்குள்ளேயே இப்ப பல்வேறு சிக்கலா போயிட்டு இருக்கு. திருமாவளவன் நிலைப்பாடு என்ன, நாங்க கூட்டணிக்குள்ள இருக்கோம்னு சொல்லிதான் நிறைய பேச்சுகள் வந்துட்டோம். ஆனா இவர் இன்னும் அமைச்சரவையில இருக்கேன், ஆனா நான் என்ன கூட்டணியில இல்லைன்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாரு பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு பாமக தாவேக்கா நெருக்கம் என்பது ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம். அவங்களா மீடியாக்கள் பேசக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. நாளைக்கே இந்த பேச்சுவார்த்தை என்பது உண்மை நிரூபிக்கப்பட்டால் தாவேக்காவா விசிகாவா என்ன முடிவெடுக்க போகிறார் விஜய் அவர்கள்? இந்த முடிவில் இருந்துதான் விசிக இந்த கூட்டணியில் இருக்க போறாங்களா, மீண்டும் திமுக வர போறாங்களான்றதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும்.